செல்போன்களுடன் சென்று வாக்களிக்க அனுமதி இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் செல்போன்களுடன் வாக்குச்சாவடிக்குள் வந்தபொழுது அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. செல்போன்களுடன் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவித்ததை தொடர்ந்து அங்கு லேசான ஒரு வாக்குவாதமும் எதிர்கேள்விகளும் கூட எழுப்பப்பட்டதை நாம் பார்த்தோம். சிலர் செல்போன்களை வைத்துவிட்டு வருவதற்காக வீடுகளுக்கு திரும்பி சென்ற அந்த காட்சிகளை பார்த்தோம். இந்த நிலையில் செல்போன்களுடன் வாக்குச்சாவடிகளுக்குள் வாக்காளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எனவே வாக்காளர்கள் செல்போன்களை வீட்டிலேயே வைத்துவிட்டு வருமாறும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வாக்குச்சாவடி மையத்திற்குள் செல்லும்போது செல்போன் அனுமதி இல்லை. அதற்கு வெளியே செல்போன்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவரை செல்போன்கள் எடுத்து வருவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் வாக்குச்சாவடிக்குள் செல்லும்போது இந்த செல்போன்களுடன் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்படி யாரேனும் செல்போன்களுடன் வாக்குச்சாவடி மையத்திற்குள் சென்றார்களானால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அவர்களை அனுமதிப்பதில்லை. எனவே வாக்காளர்கள் கவனத்துடன் செல்போன்களை வீட்டிலேயே வைத்துவிட்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாக்குச்சாவடிகளுக்குள் செல்போன்கள் அனுமதி இல்லை, வாக்காளர்களுக்கு மட்டும் அனுமதி இல்லை. இப்போ அங்கு கூட சிலர் கேள்வி எழுப்பினார்கள். தேர்தல் ஆணையம் தொடர்பான அல்லது இந்த தேர்தல் தொடர்பான அதிகாரிகள் உள்ளே இருக்கிறவர்கள் அவர்கள் செல்போன்கள் வைத்திருக்கும் போது ஏன் வாக்காளர்களுக்கு மட்டும் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பதை பார்த்தோம். தேர்தல் ஆணையம் தொடர்பான அந்த தேர்தல் தொடர்பான அதிகாரிகள் அது தகவல் தொடர்புக்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அனுமதி உண்டு. அதே நேரத்தில் அந்த காரணத்தை குறிப்பிட்டு அதை சுட்டிக்காட்டி வாக்காளர்கள் செல்போன் மையத்திற்குள் வாக்குச்சாவடி மையத்திற்குள் செல்போனை எடுத்து செல்ல முடியாது. எனவே செல்போன்களுடன் சென்று வாக்களிக்க அனுமதி இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. செல்போன்களுடன் வாக்குச்சாவடிக்குள் வாக்காளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.